சக்தி கண்டிக்கின்றோம் ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம் பொறுப்பை உணர்ந்து பேசு மன்னிப்பு கேள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கண்டிக்கின்றோம் ஆபாச நிதியே உனக்கு அரசியல் ஒரு கேடா ஆபாச நிதியே அரசியல் விட்டு ஓடு ஆபாச நிதியே அரசியலை விட்டு ஓடு அறிவாலயத்தையே ஆபாச நிலைமாக்க அறிவாலயத்தையே ஆபாச நிலைமாக்க மன்னிப்பு கேள் தமிழக பெண்களின் மன்னிப்பு கேள் தமிழக பெண்களிடம் மன்னிப்பு கேள் சகோதரிடம் மன்னிப்பு கேள் தாய்மார்களிடம் மன்னிப்பு கேள் தாய்மார்களிடம் மன்னிப்பு கேள் ஆபாசத்திற்கு அடையாளம் திமுக கொஞ்சம் பேக்ல வாங்க ஆபாசத்திற்கு அடையாளம் திமுக ஆபாசத்திற்கு அடையாளம் உள்ள வராதீங்க மன்னிப்பு கேள் எதிர்க்கட்சி தலைவரே மன்னிப்பு கேள் எதிர்க்கட்சி தலைவரே மன்னிப்பு கேள் அக்கா தங்கைகளிடம் மன்னிப்பு கேள் தாய்மார்களிடம் மன்னிப்பு கேள் ஆபாசத்தின் அடையாளம் திமுக கண்டிக்கின்றோம் ஆபாச நிதியே உனக்கு அரசியல் ஒரு கேடா தீய சக்தி ஆபாசத்தின் அடையாளம் கண்டிக்கின்றோம் ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம் ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம் மன்னிப்பு கேள் உதயநிதியே மன்னிப்பு கேள் பேசாதே உதயநிதி காவேகாவின் எச்சரிக்கை பேசு பொறுப்பை உணர்ந்து பேசு பொறுப்பை உணர்ந்து பேசு மன்னிப்பு கேள் பெண்களிடம் மன்னிப்பு கேள் அக்கா தங்கைகளிடம் மன்னிப்பு கேள் ஆபாசத்தின் அடையாளம் திமுக திமுக ஒரு தீய சக்தி மன்னிப்பு கேள் அனைவரிடம் மன்னிப்பு கேள் தவறை மன்னிப்பு கேள் அக்கா தங்கையிடம் மன்னிப்பு கேள் ஆபாசத்தின் அடையாளம் திமுக கண்டிக்கின்றோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கண்டிக்கின்றோம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்த உதயநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காங்க.
அதுவும் பெண்களை வச்சு பேசியிருக்காங்க. அவங்க எங்க அமைச்சரவையில இருக்கிற அமைச்சர்களை பத்தியும் பேசியிருக்காங்க. தரைக்குறைவு அவங்க வளர்ப்பு அப்படி, எங்க வளர்ப்பு எப்படியும் கிடையாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே குறை சொல்றதுக்கு இல்ல. வசவாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பாஷையில சொல்ல போனா வந்து வசவாளர்கள் வந்து வாழலாம். ஆனா இந்த மாதிரி வந்து ஆபாச நிதியை வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. அது எங்க தமிழக தாய்மார்களும் அக்கா தங்கைகளும் அவங்க பாத்துப்பாங்க. நேற்று நடந்த அந்த மீட்டிங்ல அவங்க அவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரா இருந்த ஒரு உதயநிதி அவங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களை வந்து அப்படி ஒரு தரக்குறைவா அவர் பேசியிருக்க கூடாது. நாங்க என்ன சொல்றோம்னா, முதல்வர் அவர்கள் வந்து இப்ப இவங்களை பத்தி பேசினதை ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க வந்து இப்ப ஒரு ஆளுங்கட்சியிலயா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில தான் அந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கலாம் சார். விமர்சனங்கள் யாரு வேணா வைக்கலாம். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு தவறான சொல்லோ எதுவுமே இவங்க பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது. கண்டிப்பா சார் மன்னிப்பு தான் கேட்கணும். அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். உதயநிதி அவர்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். முன்ஜாமீன் கேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்ஜாமீன் கழகமா மாறும். ஆல்ரெடி எல்லாரும் முன்ஜாமீன் எடுத்துட்டு ஊரை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் உதயநிதியும் அந்த மாதிரி ஓடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.